ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ற ஹேர் பேக்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட்னா அது இந்த ஹேர் பேக் தாங்க. இது வந்து தேய்ச்சதுக்கு அப்புறம் அவ்ளோ வாசனையா இருக்கும் ஹேரு. இது பண்றதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிறு, அது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸ். நான் வந்து ட்ரை லீவ்ஸ் எடுத்திருக்கேன். 3மே வந்து நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியே சேர்த்து கொஞ்சம் லிக்விடா அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா வந்து ரூட்ல வந்து அப்படியே இறங்கும். ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்ததுனாலும் நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பசங்களுக்கு வந்து இந்த பயிரெல்லாம் வேக வச்சு கொடுத்தா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ காலையிலேயே வந்து பச்சை பயிறு தோசைக்கு ஊற வச்சு மதியம் போல அரைச்சிட்டு நைட்டுக்குள்ள வந்து புளிச்சிருச்சு. ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து தக்காளி சட்னி தாங்க பண்ணியிருந்தேன். இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அரைச்சு கொடுத்தா மட்டும்தாங்க என்னன்னே தெரியாம சாப்பிடுவாங்க. வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. தம்பிக்கும் பாப்பாக்கும் வந்து ஹாலோவினுக்காக இந்த பம்கின் கொடுத்திருந்தாங்க. பாப்பா எங்கேயோ மிஸ் பண்ணிட்டா போல இருக்கு. தம்பி மட்டும் கொண்டு வந்திருந்தான். இந்த பம்கினே வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எனக்கு இதுல என்ன பண்றதுன்னு தெரியல, குக் பண்ணுவாங்களான்னு தெரியல. இங்க இருக்கிறவங்க மாம்ஸ் யாருக்காவது வந்து இத ரெசிபி ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.